ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கடற்பாசி, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி இதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஓரளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதை இறக்கிருங்க. அவ்வளோதான். இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.